السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد: من عمل صالحا من ذكر وأنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من رضي باليسير من الرزق رضي الله عنه خير بالعمل أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில ஒரு மனிதன் தனக்கு எது தேவையோ அதை பணம் இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம். அது ஒன்று இரண்டு அல்ல, தன் தகுதிக்கு தக்க எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே இவ்வுலகத்திலே பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில விஷயங்கள் இவ்வுலகத்திலே இருக்குகின்றது. அந்த விஷயத்தை நீங்கள் கோடானு கோடி பணத்தை அள்ளி கொட்டினாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், இது பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா கிடைச்சிரும் அப்படிங்கிற பொருள் அல்ல. கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு சில பொருள்களை நாம் சொல்லலாம். அதிலே ஒன்று மனிதனுக்கு மன அமைதி, நிம்மதி. எங்கேயுமே அவன் தேடி பார்த்தாலும் கிடைக்கிறது இல்லை. நம் சமுதாய மக்கள் நிம்மதியை தேடி பள்ளிவாசலுக்கு வர்றோம், அல்லாட்ட கேட்குறோம், யாரெல்லாம் மனசு ராகத்தை குர்றா, பணம் இருக்குது, வீட்டில் எல்லாம் புள்ள குட்டி எல்லாம் சந்தோஷமா இருக்கும், ஆனால் நிம்மதி இல்லை, என்ன யாரெல்லாம் கேட்குறோம். ஒரு சில நபர்கள் தர்காக்களுக்கு சென்று அங்கு சென்றாவது நமக்கு நிம்மதி கிடைக்குமா என்று தேடி பார்க்கின்றார்கள். மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கோயில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் செய்கின்றார்கள். இன்றும் ஒரு சில நபர்கள் இங்கே நிம்மதி கிடைக்கும் வாருங்கள் என்று யோகா கிளாஸ் மெடிடேஷன் பண்ணனா அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்றாங்க. ஆனால் இங்கு எல்லாம் நிம்மதி கிடைக்குமா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால், இது ஒரு இடத்திலே இருக்கிறது, நம்மை தேடி போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பொருள் அல்ல. அது நம்மிடத்திலே தான் இருக்கிறது, வேறு எங்குமே இல்லை. நம்மிடத்திலே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த நிம்மதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவுனு அப்துல்லா என்ற ஒரு பெரியவர் என்று சொன்னால் மார்க்க வல்லுனர், ஒரு மிகப்பெரிய மனுஷர். அவர் சொல்றாங்க, அவருடைய தாரீகள் வரலாற்று புத்தகத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், நான் என்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சொல்லுவாங்க ஹை சொசைட்டியோட பெரிய பெரிய கார்ல வந்து இறக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய பங்களாவுக்கு சொந்தக்காரவங்க தரையிலே நடக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களோட என்னுடைய பழக்க வழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு காருன்னு சொன்னா இன்னைக்கு பெரிய குதிரை வாகனம்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய பென்ஸ் கார், ஆடி காரை விட பெரிய வகையான வாகனங்கள் குதிரையாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இந்த எல்லாம் இருந்துச்சு. என் பழக்க வழக்கமே பணக்காரோட. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய சொசைட்டில, இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன நினைச்சுக்கிருக்கான்னு சொன்னா, நம்ம பழக்க வழக்கம் சரியா இருந்தா தான் சரியா இருக்கும். நம்ம சேர்றவங்க எல்லாம் யார்கிட்ட சேரணும், பெரிய ஆட்கள்கிட்டயா சேரணும். நம்முடைய எண்ணங்கள் ஏன்னு சொன்னா, அவங்கள்ட்ட பழகுவதன் மூலமாக நமக்கு பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன வழி கிடைக்கும் முயற்சி. கண்ணியத்திற்குரியவர்களே, வியாபாரத்திலே நீங்கள் வளர்ச்சி அடையலாம், வியாபாரத்திலே நீங்கள் முன்னேற்றம் அடையலாம், பெரிய பணக்காரன் என்று பேர் எடுக்கலாம். ஆனால் அந்த அவுனுபுர அப்துல்லாஹ் என்ற பெரியவர் சொல்லுகின்றார், என் பழக்க வழக்கங்கள்லாம் அப்படியே இருந்துச்சு, ஆனா என் நிம்மதியே இல்லை. ஏன்னு சொன்னான், சுத்தி வளைத்து பார்க்கின்றேன். இன்னைக்கு சொல்ற முடிஞ்சனா, இன்னைக்கு நான் ஒரு மாறுதி சுத்திக்கு வச்சிருக்கேன், 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கார் வச்சிருக்கேன். ஆனா அவங்க என்னை விட கூட உள்ள ஆடியில வந்து இறங்குறாங்க, பென்ஸ்ல வந்து இறங்குறாங்க, ஜாக்வார் கார்ல வந்து இறங்குறாங்க. அவங்கள பார்க்க போகும்போது என்னடா நம்ம இவர் வச்சிருக்க 10 லட்ச ரூபாய் காரு, ஆனால் அவர்களை கம்பேர் பண்ணுகின்ற பொழுது இந்த 10 லட்ச ரூபாய் இவருக்கு சிறிதாக தெரிகின்றது. இவர் ஒரு பெரிய 50 லட்ச ரூபாய் எஸ்டிமேட் போய் வீட்டு கட்டி அழகானவர்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி ஏசிலாம் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அவன் 1000 2000 ஏக்கர் வீடு கட்டிட்டு சுத்தி பெரிய கார்டன் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கான். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மனதிலே நிம்மதி இல்லை, ராகத்தி இல்லை. யோசித்து பார்த்தேன், என்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டேன், நான் ஏழைகளோடு சேர்ந்து கொண்டேன். எங்கே ஏழைகள் இருக்கின்றார்களோ, எங்கே ஏழைகள் எல்லாம் ஒன்று சேர்கின்றார்களோ, அந்த ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் சென்றேன். அப்பொழுது எனக்கு நிம்மதி கிடைத்தது. எப்படி கிடைச்சிச்சு? நான் என்னுடைய மாருதி சுசுகி கார்ல 10 லட்ச ரூபாய் கார்ல போய் இறங்குறேன், அவன் சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கான். அப்ப என்ன வருது, யா அல்லாஹ் அவருக்கு சைக்கிள் வரக்கூடிய வச்சிருக்க, எனக்கு இவ்வளவு பெரிய ஞாபகத்தை கொடுத்திருக்காயே கார்ல வரக்கூடிய அளவுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் என்று நிம்மதி வந்தது. அடுத்தவரை பார்க்கின்றேன், ஓடு வீட்டிலும் கூரை வீட்டிலும் குடியிருந்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 100 சதுரடியில இவ்வளவு பெரிய வீட்டை தந்திருக்காய் ரப்புல் ஆலமீனே, உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி மனதிலே நிம்மதி வந்தது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். பொருளாதாரத்திலே, உலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நீங்கள் மனதிற்கு அமைதி வர வேண்டும் என்று சொன்னால் உங்களை விட கீழுள்ளவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்படி நீங்கள் கவனித்து பார்த்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விதத்திலேயும் ரப்புல் ஆலமீன் நல்லா வச்சிருக்கா, உங்களுக்கு நிம்மதி வரும். அடுத்தவரை பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு மனதிலே நிம்மதி தொலைந்து போய் விடுகின்றது. அல்லாஹ் ஒரு ஆளுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டும் இருப்பான். எப்படின்னு சொன்னா, மழை பெய்யுது, மழை தண்ணி எங்கெங்க போய் கட்டும், எங்க பள்ளமாக எங்கே முதலிலே நீர் தேங்கி உள்ளதோ அங்கிருந்து தண்ணி கட்டும். அல்லாஹ் ஒரு சிலருக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதற்காக தண்ணி கட்டாத இடம் மோசமான இடம் அல்ல, அந்த இடத்திற்கு தண்ணி கட்டவில்லை என்று சொன்னால் அதுல ரகசியத்தை அல்லாஹ் பொதிந்து வைத்திருப்பான். இந்த இடத்துல நமக்கு பொருள் வரல, வருமானம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் இதுல ஏதோ நல்லது வச்சிருக்கான் எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு முறை பெருமானார் சபையில ஒரு நேர்ச்சி வருது, பேரிச்சம்பழமோ திராட்சை பழமோ பெருமானாட்டை கொண்டு வைக்கப்படுது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியும் கரமல்லாஹு வஜ்ஹா அவங்கள கூப்பிடுறாங்க, அலி வாங்க இத பங்கு வைங்கன்னு சொல்றாங்க. அவங்க கேட்கறாங்க, யார் ரசூலல்லாஹ் எப்படி பங்கு வைக்க, அல்லாஹ் மாதிரி பங்கு வைக்கவா இல்ல உங்களை மாதிரி பங்கு வைக்கவா? நீங்க அல்லாஹ் மாதிரி பங்கு வைங்களேன். கையில ஒரு ஆளுக்கு 2, ஒரு ஆளுக்கு 3, ஒரு ஆளுக்கு 5, ஒரு ஆளுக்கு 1 கொடுத்து முடிச்சுட்டாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு, என்ன கொடுக்க சொன்னா ஆளுக்கு 2, 3 கூட சமமா கொடுக்க மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. என்ன நீ ஏன் இப்படி கொடுக்கியா? அல்ல அப்படித்தானே கொடுத்துருக்கான். ஒரு சில பேருக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்கின்றான். ஒரு சில நபர்களுக்கு ஏழையாக அன்றாட சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுவதாக வைத்திருக்கின்றான். ஆனால் இதே போல இந்த வேளையிலே நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை போல் நீங்கள் பங்கு வையுங்கள் கூறினால் நீங்கள் சமமாகத்தான் கொடுப்பீர்கள், நீதமாகத்தான் அத்தனை பேருக்கும் கொடுப்பீர்கள், நான் சமமாக கொடுத்திருப்பேன் என்று அலியின் கர்ரமல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் யதார்த்தம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அந்த நாட்டத்தை யார் பொருந்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல் கனாஅத்து கன்சுல் லா யுபலா, போதுமென்ற மனம் யாருக்கு கிடைச்சதை கொண்டு போதுமாக்கிட்டாங்களோ அது எப்படிப்பட்ட செல்வம் தெரியுமா? கன்சுல் பெருமானார் சொல்வார்கள் பொக்கிஷம் என்று சொல்வார்கள்.
எப்படி பொக்கிஷம்? லா யுபலா, அழிவே கிடையாத பொக்கிஷம். போரும் என்ற மனம் இருந்தால் வீட்டிலே கஞ்சியை தொட்டுக்கிட்டு வெங்காயமோ ஊறுகாயை கடித்தா கூட அல்லாஹ் நிம்மதியை தருவான். ஆனால் இன்று எத்தனையோ நபர்கள் கோடீஸ்வரன் என்றும் இந்த ஊரிலே மிகப்பெரிய பணக்காரன் என்றும் நம் சமுதாயத்திலே கொடைவல்லல் தர்ம பிரபு என்று பேர் வாங்கி கொண்டிருக்கிறவர்கள் வீட்டிலே ஏசியை புல் பண்ணி படுத்து தூங்குறான். அவன் படுத்திருக்க கட்டில் மெத்தை பல லட்சம் ரூபாய்க்கு மதிப்பானது. ஆனால் கட்டிலே புரண்டு புரண்டு படுக்குகின்றான், நிம்மதி இல்லை, தூக்கம் வரவில்லை. வெளியே வந்து பார்க்குகின்றான், வெளியில அந்த கேட்டுப்பில் வாட்ச்மேனு அதை ஓரத்தில் சேர போட்டு நிம்மதியா படுத்து தூங்கி இருக்கான். அந்த பெரியவர் நினைத்தாரா, அந்த பணக்காரர் நம்மளிடத்துல கோடி கோடி பணம் இருந்து கூட அந்த வாட்ச்மேனுக்குள்ள 2000 ரூபாயோ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த வாட்ச்மேனுக்குள்ள நிம்மதி நம்மள்கிட்ட இல்லையே நினைச்சாராம். இந்த வெளியில தூங்குறவர் அவர் என்ன நினைச்சாரா, பாடுறா அல்லா நம்மளை வாசல்ல போட்டு உட்கார வச்சு ஒரு சேரை போட்டு இவ்வளவு பனிலையே குளிர்லையும் நம்மளை போட்டு உட்கார வச்சுட்டானே, அந்த முதலாளியை பாரு எவ்வளவு பஞ்சு பஸ்ல குழுகுன்னு தூங்க வைக்கிறான்னு நினைச்சாராம். அருமைக்குரியவர்களே, உலகத்திலே எல்லாருடைய யதார்த்தமும் அப்படித்தான். அவரவர்களுக்கு மனதிலே அதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் நிம்மதியை தருவான். திருமறையை அல்லாஹ் சொல்லி காட்டுவான், மன் அமில அமலன் சாலிஹன் மின் ஸக்கரின் வ உன்ஸா வஹுவ முஃமினுன். யார் சாலிஹான அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் முஃமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கையை பெற்ற அல்லாஹ்வை நம்பக்கூடிய இறையச்சம் உள்ள முஃமின்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் உலகத்திலே வாழ வைப்போம். எப்படி தெரியுமா? ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை கொடுப்போம். மனமான வாழ்க்கை என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்போம், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று திருமறையிலே அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். பெருமானாருடைய சஹாபாக்களிலேயே இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் கைதேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த ஹயாத்தன் தய்யிபா, மனமான அழகிய வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் என்று சொல்லுகின்றானே, எப்படிப்பட்ட வாழ்க்கை தருவான்? இந்த ஹயாத்தன் தய்யிபா என்பதற்கு கனாஅத்தன் ஹயாத், வாழ்க்கையிலே போதுமென்று நம்ம மனதோடு சந்தோஷமாக உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை தருவான். மன அமைதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயத்தின் மூலமாக சாலிகான அமல்களை செய்ய வேண்டும். செய்தால் இவ்வுலகத்திலே நமக்கு வருத்தப்படாத, அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாத சந்தோஷமான ஒரு வாழ்வை தருவான் என்று அல்லாமா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா சொல்லி தருவார்கள். ஒரு முறை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். சீடர்கள் கேட்டாங்க, ஏன்னா ஈசா நபி ஒரு பெரிய நபி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்றைய நாளிலே உங்களை விட சிறந்த ஆள் யாராவது உண்டா? இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்காங்க ராம்நாட்ல ஒரு ஹை லெவல் டாக்டர், உண்மையிலே அவர் தொட்டாவே அந்த சீட்டை சக்சஸ் ஃபெயிலியரே கிடையாது. அப்படிப்பட்ட டாக்டர் கூப்பிட்டு, இங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களை வரைய பெரிய டாக்டர் இருக்காரு, நம்மளால இருக்கிற உடனே காலால் தூக்கிட்டு நம்ம அளவுக்கு யாரும் இல்லை, நம்ம அதை பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். ஆனால் ஈசா நபினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகாக சொன்னார்கள், இருக்கிறார் என்று சொன்னார். ஏன் அவருடைய தோழர்கள் ஈசா நபியை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டார்கள் என்று சொன்னால், ஈசா நபியுடைய வாழ்க்கையே துறவரமான வாழ்க்கை. அவர்கள் ஒரு இடத்தில் இருப்பதில்லை, நடந்தே செல்வார்கள். ஒரு நாள் ஏழைகளோட குடிசையை தங்குவார்கள், ஒரு சில நாட்கள் குப்பை மெட்டில் கூட நடந்து செல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, துறவர வாழ்க்கை என்று சொன்னால் 33 வயதாகியும் கூட திருமணமானாகாமல் மரணித்தார்கள். அல்லாஹ் அவர்கள் உயர்த்தினான் வானத்திலே. அப்படிப்பட்ட துறவரமான வாழ்க்கை வாழ்ந்ததால் கேட்டார்கள், நபியே உங்களை விட சிறந்த நபர் இன்றைக்கு உண்டா? உண்டு. யார்? மன்ஹார் ஏன் சிம்புகிறார்? யாருடைய சிந்தனை, யாருடைய எண்ணங்கள் எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கொண்டிருக்கின்றதோ அவர்தான் என்னை போன்ற உலகத்திலே சிறந்தவர். அவர் எந்நேரமும் அல்லாஹ்வை தரிசித்துக் கொண்டு திக்ர் செய்து கொண்டே இருப்பார். கொடுத்ததை ஏற்றுக்கொள்வார், இல்லாத நேரங்களில் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார். அவர்தான் என்னை போன்றவர். என்னை போர் என்று சொன்னால் ஒரு நபியுடைய அந்தஸ்தை பெற்றவர், நபியாக அறிவிக்கப்படவில்லை, நபியுடைய அந்தஸ்தை பெற்றவர் என்று ஈசா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள். பிரயாணம் தொடர்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன் செல்கின்றார்கள். தோழர்கள் புடைசூழ பின்னாடி சீடர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு திடீரென்று ஒரு சத்தத்தை ஈசா நபி கேட்கின்றார்கள்.
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்அம அலைய நிஅமா லா யுப்தலா கஸீரும் மினன் நாஸ். எனக்கு நிஅமத் செய்த, எனக்கு அருட்கொடை செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லா யுப்தலா கஸீரும் மினன் நாஸ். இவ்வுலகத்திலே வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்திலே சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சரியாக செயல்படவில்லை. ஆனால் அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய நிஅமத்தை தந்திருக்கின்றானே, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் என்று ஈசா நபியுடைய பார்வை அந்த எங்கு சந்த வருகின்றது அங்கு திரும்பி பார்க்கின்றார்கள். பார்த்த மாத்திரத்திலே ஈசா நபிக்கும் குற்றத்து இருந்த தோழர்களுக்கும் ஒரே ஆச்சரியம். யார் சொன்னார் தெரியுமா? பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் அல்ல, மிகப்பெரிய சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்வை அப்படியே திடுக்குகின்றது. சொன்னவருக்கு 2 காலுமே கிடையாது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய கைகள் எல்லாம் குஷ்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணில்லாத கபூரியாக சிவதாவாக இருக்கின்றார். சொல்லப்பட்ட நபர், சொன்ன நபர் பார்வையில்லை, குஷ்ட நோயாளியாக இருக்கின்றார். ஊனமாக கால் இல்லாமல் நடக்க முடியாமல் இருக்கின்றார். அருமைக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒன்று இருந்தா, மேயில நல்லா இருந்து 2 நாளைக்கு காய்ச்ச வந்தாவ என்னன்னா அல்லாவை திட்ட முடியுமோ அத்தனையும் திட்டிடுறது. அல்லாவுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த கொரோனா வந்து பாதிக்கப்பட்டாங்க, அவன் நான் கடவுள் சம்பாதிச்சுட்டான் பாருங்க, நான் மட்டும் திறக்க முடியல, எனக்கு வியாபாரம் இல்லை. இந்த கொரோனா நேரத்தில் ஒரு சில பேருக்கு மட்டும் வியாபாரம் திறக்கலாம்னு சொன்னாங்க, நாங்க திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அல்லாவுக்கு இப்ப எங்களுக்கு கஷ்டப்படுத்தலாமா? ஆனால் இங்கே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்அம அலைய என்று ஒரு நபர் சொல்லுகின்றார். அவருக்கு கண் இல்லை, குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டவர், கால்கள் இல்லாமல் ஊனமாக இருக்கின்றார். ஈசா நபி ஆச்சரியமான பார்வையோடு அவரிடத்திலே, என்னப்பா அப்படி செஞ்சான்? கால் ஊனம், குஷ்டம், கண்ணு தெரியல, உனக்கு என்ன நியமத்தை செய்தான்? இதுக்கு அந்த நபர் பதில் சொல்லவில்லை. அல்லாஹ் ஜிப்ராயீலை இறக்கினான். ஜிப்ராயீல் வந்தாங்க, சொன்னாங்க, எல்லா நபர்களும் உலகத்திலே எத்தனையோ செல்வங்கள் கொடுத்து கூட அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வை புகழக்கூடிய நாவை கொடுக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு அந்த நாவை தந்திருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, ஊனமான கண் தெரியாத குஷ்டநோயால் பாதிக்கப்பட்டவர் சந்தோஷமாக இருக்கின்றார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை அவர் பொருந்திக் கொண்டார். அல்லாஹ் தருவதை யார் ஏற்றுக்கொண்டாரோ, யார் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரோ, அவருடைய வாழ்க்கை அன்றைய பொழுது உணவே இல்லாமல் பட்டினி கிடந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும். எங்கே நிம்மதி இருக்கின்றது? அல்லாஹ் தருவதை பொருந்திக் கொள்வதிலே தான் நிம்மதி இருக்கின்றது. அருமைக்குரியவர்களே, இன்று நம்மிலே இது சுய பரிசோதனை தான். ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் என்றாவது அப்படி ஒரு நாள் இருந்திருக்கின்றதா? இது எதுவுமே இல்லை. அப்ப எப்படி நிம்மதி வரும்? நீங்க எந்த இடத்துல அல்லாஹ்விலே விழுந்து விழுந்து நெத்தி தேகின்ற அளவுக்கு சஜிதா செய்தா கூட அல்லாஹ் தர்றதை பொருந்திக்கிட்டால் கிடைக்குமா? என்று அல்லாஹ் தருகின்றதை ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்ற பழக்கம் வருகின்றதோ, அன்னைக்கு தேங்க நமக்கு நிம்மதி வரும். அப்ப நிம்மதிக்கு வழியை சொல்லியாச்சு. எது வழி? அல்லாஹ் தருவதை பொருந்திக் கொள்வது. இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக மன அமைதியான ராகத்தான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம எல்லாத்துக்கும் தரணும். ஏன்னு சொன்னா, இந்த விஷயத்தை கேள்விப்படுறோம். அலிம்சாக்கெல்லாம் பயான் தான் பேசுறாங்க. நம்ம தெரிஞ்ச ஒரு ஆலிம் கூட சொன்னாப்ல, அலிம்சா நம்மளும் வாய்கிளி தொண்டைகிளி கத்து கத்துன்னு கத்துறோம், எல்லாம் கேட்டு போயிடுறோம். அலிம்சா யார் பயனடைந்து அந்த உலமா பையனுடைய நம்பர்ல சொல்லி காட்டினேன். இல்லைங்க, நம்ம 100 பேர் வர்றாங்க, 100 பேர் அமல் செய்வாங்கன்னு சொல்லல, அதுல ஒரு 5 பேர் இருக்க மாட்டாங்களா? ஏனென்று சொன்னால் வருகின்றவர் எல்லாரும் நல்லவர்கள் தான். வெளியிலே சென்ற பொழுது அவர்கள் வியாபார வீச்சு மற்ற தொழிலாது அப்படியே மறந்துடுறாங்க. ஆனால் வருகின்ற நபர்களிலே ஒரு 5 நபர்கள் இதை ஓரளவு கடைபிடித்தால் கூட பயான் பேச எனக்கு அல்ல நன்மையை கோடி கோடி தந்துக்கிறப்ப நாளைக்கு சோளத்தை தரக்கூடிய நசீபா கூட அல்ல உங்கள் மூலம் தரலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் வாழ்நாளிலே மன அமைதி நிம்மதி கிடைக்கணும்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பொருந்திக் கொள்ள வேண்டும். ஒரு பனி இஸ்ரவேல் காலத்துல ஒரு பெரியவர் என்று சொன்னால் ஒரு இறைநேச செல்வர், அல்லாஹ் விளைந்து வந்து அல்லாஹை அறிந்த ஒரு இறைநேச செல்வர். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு அல்லாஹ்ட்ட முனாஜாத் பண்றாரு, பேசுறாரு, யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், உனக்கு சோனத்திலே ஒரு மனைவி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஊர்களில் நிச்சயம் பண்ணா கூட நிச்சயம் மட்டும் போனோடனே அந்த பொண்ணுடைய போன் நம்பர் வாங்கிடும். ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் பேசி பார்த்துடலாம்னு. என்னந்த அந்த பெரியவர் பார்த்தாரு, சுவனத்தில நமக்கு மனைவியாக வரக்கூடிய பாக்கியம்,
இவ்வுலகத்திலே இருக்கின்ற மனைவிமார்களையும் அல்லாஹ் நினைத்தால் சுவனத்தில் மனைவியாக கொடுப்பான். இது இல்ல ஸ்பெஷலா கூட ஒரு சேர்த்து கொடுப்பான். ரசூலுல்லாஹ்வுக்கு தங்கள் மனைவிமார்களை சுவனத்திலே மனைவியாக கொடுத்தது மட்டுமல்லாமல் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த மரியமுல் ஆசியாவை மனைவியாக ஆக்கினான். வச்சிருக்காங்க சொர்க்கத்துல. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரியும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொர்க்கத்துல மனைவி. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மனைவி இருக்குது. இந்த பெரியவர் கேட்டாரு, எனக்கு சொர்க்கத்துல மனைவி பிஞ்சுறாங்களே, அப்ப இந்த ஹயாத்தான உலகத்துல இருக்காங்களா இல்லை எப்படின்னு. இந்த உலகத்துல நீ வாழ போகும்போதாப்பா வாழ்றாங்க. அவருக்கு ஆசை வச்சுக்கணும், அப்படி சொர்க்கத்துல மனைவி நம்ம பெரிய இறைநேசர் அல்லாஹ் ஒதுங்கிறோம். அப்ப நம்ம வர்ற மனைவி எப்படி தெரிஞ்சுக்கணும் ஆசையில கேட்டாரு. போப்பா இந்த ஊர்ல இருக்காப்புல இந்த வீடு தான் போண்டு. இந்த மனுஷன் போறாரு, பெரியவர் வீட்டு கதவை தட்டுறாரு. இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க காலி மேல அடிக்கிறாரு. உள்ள வந்து ஒரு பெரிய மனுஷி வர்றாங்க, வயசான வர்றாங்க. இப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்தேன், உங்கள் வீட்டில் ஒரு 3 நாளைக்கு நான் விருந்தாளியாக தங்கிக்கிறலாமா? வாங்க தாராளமாக தங்கிக்கிறேங்க. 3 நாள் முடிஞ்சு 3 நாளில் இந்த போன பெரிய மனுஷர் நைட்டு விடிய தொழுகிறாரு, சஹஜத் தொழுகிறாரு, காலையில் நோம்பு முடிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நோம்பு நோக்கிறாரு. தொடர்ந்து 3 நாள் அதை செஞ்சார். இவருடைய வழக்கம் அப்படித்தான். அதனால அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டு இறைநேசன் ஆக்கினான். இந்த அம்மா ஒண்ணுமே இல்லை, தொழுக முடித்தா நஃபில் தொழுகிறாப்லையா பிடிச்சி போக்கி படுத்துவீங்க. இந்த அம்மா இவருக்கு சந்தேகம், நம்ம இவ்வளவு பெரிய இறைநேசர், நமக்கு அல்லாஹ் ஒரு ஆளை சொர்க்கத்துல மனைவியா தரது, அந்த அம்மாவுக்கு ஒரு தகுதி வேணும்ல. இங்க ஒண்ணுமே இல்லையே, எல்லாரும் சராசரி பெண்மணி மானத்தில் இந்த அம்மா இருக்காங்க. இவருக்கு சந்தேகமா போச்சு. கூப்பிட்டு கேட்டாங்க, சரி நான் போயிட்டு ரொம்ப பையன் இன்ஷால்லா போயிட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்க இப்படித்தான் இபாதத் செஞ்சு பார்த்தேன், இதுல வேற ஏதாவது ஸ்பெஷலா தனிப்பட்ட முறையில திக்ர் இதெல்லாம் ஓதுறீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க சொல்லுங்க, ஏதாவது இருக்கணும் உங்கள்கிட்ட. 3 தடவை கேட்கும்போது 3ஆவது சொன்னாப்புல புஸ்தகத்தின் வாஹிதா, சின்ன பழக்க வழக்கம் மட்டும் என்கிட்ட இருக்குது, வேற ஒன்றும் பெருசா இல்லை, அந்த சின்ன பழக்கத்தை என்ன சொல்லுங்க. அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தா, பொருளாதார ரீதியாகவோ வேற ஏதாச்சும் கஷ்டத்தை கொடுத்துட்டா, யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்குன்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னா கஷ்டத்தை கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா யாருக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குகின்றோம், இந்த கஷ்டத்தை கொடுத்தால் இந்த பெண்மணி தாங்கிக் கொள்ளுவாரா என்று ரப்புக்கு தெரியாதா? என் ரப்பு என்னை பிரியப்பட்டு எனக்காக சோதனையை கொடுத்தால் ஒரு பொழுதும் அல்லாஹ்விடத்தில் இருந்து இந்த சோதனையில் இருந்து இந்த கடினத்தில் இருந்து எனக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கித்தா என்று நான் கேட்கவே மாட்டேன் என்று கூறி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, 2வது சொல்றாங்க இன்னொரு பழக்கம், எனக்கு நோய்வாய்ப்பட்டுட்டா யாருலா தேவலையாக ஒவ்வொரு தொழுது உழுந்து கேட்க மாட்டேன். என் ரப்பு நான் உடல் நலிகம் இல்லாமல் அவன் கஷ்டப்பட வேண்டும் என்று என் ரப்பு ஆசைப்படுகின்றான். யாருடைய பிரியத்திற்கு தோறாக, யாருடைய நாட்டத்திற்கு தோறாக, யாருடைய சந்தோஷத்திற்கு தோறாக பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று தனி நினைக்கின்றேனோ அந்த ரப்பு எனக்கு நோயை கொடுத்து கஷ்டப்படும் சொல்றான். நான் பொருந்திக்கிறேன். ஒரு நாள் கூட நான் அல்லாஹ்ட்ட கையேந்தி தொழுதோ யாரெல்லாம் இந்த நோயை நான் தேவலாக்குன்னு கேட்கவே கிடையாது. 3வது, நான் வெயில்ல போய்க்கிருக்கேன், பாலைவனம் வெயில்ல போய்க்கிருக்கேன், கடுமையான வெயில், வெயிலுடைய தாக்கங்கள் நடக்க முடியவில்லை, மயக்கம் தலையில் சுத்துகின்றது. நீங்க அப்படித்தான் சொல்றேன். என்ன நினைக்கிறோம், ஒருவேளை மே மாசத்துல மட்டும் ரமலான் வருஷம், அந்த மாசம் வந்து இந்த ரமலான் மேல வருதாம, மேல வந்தா என்ன, மேயிலே வந்தாலும் சரி, டிசம்பரிலே குளிர்காலத்திலே வந்தாலும் சரி, தருகின்றவன் ரப்பு. ஆனால் எப்படி இந்த வெயிலை தாங்க முடியுமோ தெரியவில்லை என்று உடனே ஏசிலாம் இல்லாத வீட்டில் ஏசிலாம் போட்டு குழுவும் படுக்க தூங்க நினைக்கணும். இந்த அம்மா சொல்லுது, கடுமையான வெயில், பாலைவன வெயிலே சென்றுகின்ற பொழுது தலை சுற்றி மயக்கம் வந்தாலும் கூட யாரெல்லாம் இவ்வளவு கொடுமையா இருக்கே உன் நிலத்தான் நான் கேட்கவே மாட்டேன் சொன்னாங்களாம். அப்ப பெரியமா சொன்னாங்களாம், ஏமா இதத்தையும் சின்ன வசதியும் சொன்னாயாமா, இந்த விஷயத்தான் எத்தனையோ பெரிய பெரிய இறைநேசராக இருக்கின்ற பெரிய மகானாக இருக்கின்றதான் இல்லாம இருக்கிறது. உன்னிடத்துல இந்த விஷயம் இருக்கிறது, அதனால் தான் அல்லாஹ் உன்னை உயர்த்தி வைக்கிறார் என்று சொல்லி காட்டினார்களாம். அருமைக்குரியவர்களே, இது போன்ற விஷயங்களை முழுமையாக நம்மால் கடைபிடிக்க விட்டாலும் கொஞ்சமாச்சு முயற்சி, அதாவது சின்ன பிள்ளைய ஒரு வயசுல எந்த ஓடாது, என்ன செய்வான், நடத்தி பார்ப்பான், தக்க 4 ஸ்டெப்பும் கீழே விழுவும், கீழே விழுந்து என்ன செய்வோம், மடியும் பிள்ளைக்கு கீழே விழுந்துச்சே கால் சேர்ந்துச்சு நடக்க மாட்டீங்களா, திருப்பி பிள்ளை நடக்கூடுவீங்களா இல்லையா? இதே போல சிறு சிறு முயற்சிகள் செய்தோம் என்று சொன்னால் அந்த பெண்மணியை கூட அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற்ற நல்லடியாகவும் ஆக்க முடியும். கடைசியில் வெளியில போகும்போது சின்ன சந்தேகம், வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், நம்ம யாரு என்னன்னு கேட்காமையே வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டாமையே அப்படி வாய் எடுத்து கேட்டுக்கிட்டாரு. சொன்னாப்லையா, உங்களை இங்கு யார் அனுப்பினாரோ அவர் நீ வருவதற்கு முன்பே எனக்கு தகவல் சொல்லிட்டாரு, அப்பா அவன் சொர்க்கத்து புருஷன் வர்றாருப்பா, நீ 3 நாளைக்கு வீட்டை இடம் கொடு சொல்லிட்டார். எப்படிப்பட்ட சீரியவித்தனமான பெண்மணி! அல்லாஹ் பேசுகின்றான்,
அல்லாஹ் நேரடியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பொருத்திக் கொண்டு இவருக்கு அடையாளம் காட்டுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் எதை தருகின்றானோ அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எதற்கு கேள்வி கேட்கவில்லை. நம்ம துவா கேட்ப பிரச்சனைகள் அந்த அம்மா பெரிய மகா நம்ம கிடையாது, துவா கேட்போம். ஆனால் கொஞ்சமாச்சு அல்லாஹ் தருகின்ற சோதனைகள் இருந்து அல்லாஹ் தருகின்ற நெருக்கடிகள் இருந்து மனசு அல்ஹம்துலில்லாஹ் ஒண்ணுமில்ல என்ன ஜீவனக்கா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எந்த சூழல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க கைஃப ஹாலுக எப்படி இருக்க? இருக்க யா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. ரெண்டாவது கேட்கறாங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, இருக்க யா ரசூலுல்லாஹ். மூணாவது தடவை கேட்கிற அந்த மனுஷன் இருக்க யா ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மூணு தடவை திருப்பி கேட்கிறாரு. ஏன் கேட்கறாங்க? நாலாவது கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலுல்லாஹ் இதான் தாப்பா நான் எதிர்பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்கள். நமக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியான துக்கத்திலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்கள். சோதனைகளும் தூள்தூளாக்கி மனசு ராகத்தை கொடுப்பான். இந்த ராகத்து கனாஅத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் இருக்கிறது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே இறைவனை பொருந்திக் கொள்ள நசீபை கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும். நம் சமுதாயம் இறைவனை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாகவும் அந்த சமுதாயத்திலே பெயர் சொல்லக்கூடிய அங்கமாக நம்மை அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.